இனிய இதயங்களே, அனைவருக்கும் வணக்கம். வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல் என்ற அருமையான பாடல் வரிகளோடு தவ காலத்தில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றாற் போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மன்னித்து வாழ வேண்டும் என்ற பொன்மொழிகளோடு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் போஸ்கோ. எப்படி நல்லா இருக்கேன்? நல்லா இருக்கு ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு ஃபாதர். ஸோ அந்த வாரமும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் வாசிக்கப்பட்ட அத்தனை கடிதங்களும் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த வாரமும் நமக்கு நிறைய கடிதாசிகள் வந்திருக்கு. ஸோ கடந்த வாரம் சொன்னது போல் தவக்கால நிகழ்ச்சிகள் குறித்து மக்கள் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது. அன்பர்கள் அனைவருடைய உள்ளத்தை தொடும் வண்ணமாக, சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கும் வண்ணமாக நிறைய நிகழ்ச்சிகள் தவக்காலத்தில் போயிட்டுருக்கு. சரி, சொல்லும். வெரி குட். இப்போ நம்ம இனியதங்கள் நிறைய பேர் மாதா தொலைக்காட்சிக்கு நன்கொடை வழங்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. குறிப்பாக நம்ம இனியதங்களுக்கு ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் யார்கிட்ட நீங்கள் எங்கே போய் நீங்கள் பணமாவோ இல்லை ஒரு பொதுவாக பணமாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொடுக்கும்போது கொடுத்தவங்க யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, யார்கிட்ட நீங்கள் கொடுத்தாலும் மாதா ட்ரஸ்ட் அப்படின்ற ரசீது நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அந்த பணம் மாதா தொலைக்காட்சிக்கு 100% வருவதற்கான கேரண்டி. மாதா ட்ரஸ்ட் வேறு எந்த ரசீது கொடுத்தாலும் செல்லாது. கண்டிப்பாக இங்கே மாதா தொலைக்காட்சிக்கு இங்கே சாந்தம் கம்யூனிகேஷன் நம்ம மயிலாப்பூரில் இங்கே கொடுத்தாங்கன்னா, நான் கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி இங்கே மட்டும்தான் கொடுக்குறோம். ஓகே, சரிங்களா? மற்றபடி இந்த நம்முடைய அலுவலகத்துக்கு வெளியில் எங்கே யார் நீங்கள் நன்கொடை கொடுத்தாலும் மாதா ட்ரஸ்ட்டு அப்படின்றதான் நம்ம கொடுக்குறோம். அதனால் தயவுசெய்து அப்படி மாதா ட்ரஸ்ட்டுன்னு ரசீது உங்கள் கையில் கொடுக்கலன்னா அந்த பணம் இங்கே வராது. அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில குழப்பங்கள் போயிட்டு கண்டிப்பாக நாங்கள் கேள்விப்படுறோம் சமீபமாக. அதனால் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுப்பது நற்செய்தி அறிவிப்பணிக்கான ஒரு காணிக்கை. நீங்கள் பங்கு பராமரிப்புக்கு, திருநா கொண்டாடுறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. தாராளமாக கொடுங்க, நல்லா கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் கொடுக்குறதா நீங்கள் போய் யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, அது தனிப்பட்ட முறையில் யாராவது வசூல் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை பங்கு அலுவலகத்தில் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எங்கே கொடுத்தாலும் மாதா ட்ரஸ்ட்டு அப்படின்னு ரசீது அங்கே இல்லாட்டி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதனால் அதை தயவுசெய்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, மறந்துட வேண்டாம். சரிங்களா? இது ஏன்னா ஒரு சில குழப்பங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். யார் மூலியமாகவது கொடுத்து அனுப்பப்பட்டாலும் அது இங்கே வந்துருச்சுன்னு சொல்லி ரசீது வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பினவங்கள்ட்ட நீங்கள் அங்கே கொடுத்துன பிறகு எங்களுக்கு பணம் அங்கே கட்டிட்டு எங்களுக்கு ரசீது வாங்கி மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப. அவங்க போஸ்ட்டில் அனுப்புகிறாங்களோ அனுப்பல. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பணம் வந்தாலும் ரசீது அனுப்பிடும். ஏன்னா எல்லா மாதா தொலைக்காட்சியை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ரூபாயும் வங்கி கணக்குக்குள்ளே போய் தான், வங்கி கணக்கில் இருந்தால் நம்ம செலவு பண்ணுறோம். எதுவுமே தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் இல்லை ஃபார் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபார், நீங்கள் செய்யுங்க ஃபார், நீங்கள் பார்த்து நீங்கள் சில இடங்களில் பங்கில் வரும்போது கையில் கொடுப்பாங்க, ஃபார்ட்டே கொடுப்பாங்க, இல்லை மற்ற தந்தைகள்கிட்ட யார்கிட்ட கொடுத்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், அதை மொதல் வேலையை என்ன செய்வோம்னா அதை கொண்டு நம்ம சீலிக்கிட்டேயோ ஜெனட்கிட்டேயோ இல்லை கீழே ஜோஸ்பிட்டையோ உங்கள்கிட்ட கொடுத்து அதுக்கு ரசீது போட்டுருவோம். சிலர் பேர் சொல்லுவாங்க, சிலர் பேர் சொல்லாமலே கையில் கொடுத்து, ஏன்னா யாராவது ஒரு நல்ல பேரை சொல்லி ரசீதை போட்டுருமா அப்படின்னு சொல்லிடுவோம். யார் நீங்கள் கொடுக்குற இவ்வளோ தூரத்துக்கு மாதா தொலைக்காட்சி இன்றைக்கு அது வளர்ந்து வந்திருக்குன்னு சொன்னால், நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பைசாவும் சரியான விதத்தில், முறையான விதத்தில், கணக்கினுடைய அடிப்படையில் அது பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் இவ்வளோ வளர்ந்துருக்கிறது. அதனால் இதில் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் யார்கிட்ட எங்கே பணம் கொடுத்தாலும், அங்கே போய் நீங்கள் கொடுத்தாலும் ரசீது மாதா ட்ரஸ்ட்டுன்னு வாங்கணும். இங்கே வந்தாலும் நீங்கள் அதற்குரிய ரசீதை வாங்கி உங்களுக்கு நீங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் முறையான ஒரு விஷயம். கண்டிப்பாக ஃபாதர். கடிதத்துக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். சலோமியா
மைக்கேல் குன்னூர் ஊட்டியிலேருந்து அமைச்சிருக்காங்க ஃபாதர். மரியை வாழ்க, மாதா டிவி வாழ்க, மாதா வாழ்க. மாதா டிவி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கோடி கோடி புது புது கருத்துக்கள், ஜபங்கள், அந்தந்த நாளுக்கும் அந்தந்த காலத்திற்கும் தேவையான ஆன்ம உணவையும் இறையாட்சியின் பிள்ளைகளாய் இருக்கவும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க புது புது இறை விழுமியங்கள் உங்கள் வழியாக எங்களுக்கு ஆவியானவர் கொடுக்க போகின்ற ஆசீர்வாதங்களுக்கும் இயேசுவுக்கும் மரியன்னைக்கும் உங்களுக்கும் கோடி கோடி நன்றிகள். பல 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 மீண்டும் உறவுகள் மேம்பட மகிழ்ச்சி. அதிகாலை ஜபத்துடன் ஆராதனை வரை முடியும் வரை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். மாதா டிவி ஆன்ம உணவு, உடல் உள்ளம் ஆன்ம குற்றமின்றி காத்துக்கொள்ள எங்களுக்கு வாழ்வளிக்க நீங்கள் பெற்றுக் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மாதா டிவிக்காக ஜெபிக்க தவறுவதே இல்லை. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அருமை அருமை. விவரிக்க எழுத சொல்லி மாளாது. உங்களுக்கு ஜபமாலை ஜெபிக்கிறோம். உங்கள் அன்புள்ள உபகாரி சலோமியா. அவங்க குன்னூர் ஊட்டியிலேருந்து ஃபாதர். ரொம்ப அழகாக எழுதி அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் மோஸ்ட்லி எல்லா நிகழ்ச்சிகளையும் கவர் பண்ணி அதுக்கேற்று ஒரு அருமையான உரையாடல். அவர் நன்றி சொல்லி எழுதியிருக்கிறாங்க. உதகை ஊட்டியிலேருந்து ரொம்ப அழகான ஒரு கடிதம். நல்ல ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் எழுதியிருக்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சி வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், உங்களுடைய ஆன்மீக வாழ்வில், உங்கள் குடும்பங்களுடைய எல்லாருக்கிட்டும் எல்லா நிலைகளிலும் இந்த வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதாக நீங்கள் எழுதியிருப்பது சாட்சியமாக இவங்க முதல் முறையில் எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து நல்லா பாருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபமாலையும் மாதா தொலைக்காட்சி பணிகளுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்குது. நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக. அடுத்தது பிரேமா ராஜ்குமார் ஃபாதர், கிண்டி, சென்னையிலேருந்து போட்டிருக்காங்க. அருட்தந்தையே ஸ்தோத்திரம். இன்று 1/3/25 பெங்களூரில் நற்செய்தி அளித்த அருட்தந்தையின் பிரசங்கம் மிக மிக அருமை. மன்னிப்பு என்ற தலைப்பில் யாக்கோபு எசாயா சகோதரர்களின் உறவு தாழ்மை ரொம்ப அருமையாக சொன்னார். யாக்கோபு தன்னை ஊழியக்காரன் என தாழ்த்தி கொண்ட அந்த வசனம் ஆதி ஆகமம் 32:2-3 ஆதி ஆகமம் 33:2-4 வசனத்தின் ஆழத்தை மனதை தொடும்படி தேவன் மொழி கேட்டு என் உள்ளமாகிய விழி கண்ணீர் விட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. வார்த்தையில் உலகை தந்த இயேசு இந்த அருட்தந்தையை அனுப்பி ஆன்ம உலகின் அருட்கொடையே. முதல் தேதி, அதுவும் சிறப்பான தொடக்கமாக மறுபடியும் இதை ஒளிபரப்ப வேண்டும். அந்த குருவின் பெயர் தெரியவில்லை. வாழ்க இவன் பிரேமா ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி கிண்டிலேருந்து போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. சில சமயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நற்கருணை ஆராதனை வந்து நீங்கள் அதான் அந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. இந்த நற்கருணை ஆராதனை நம்ம தமிழகத்துடைய பல பகுதிகளில், நம்ம மாதா தொலைக்காட்சியுடைய ஆலயத்தில், அதே மாதிரி ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் வந்து பல இடங்களுக்கு வந்து நற்செய்தி அறிவிப்புக்காக போகிறாங்க. அந்தந்த இடங்களில் வந்து நற்செய்தி இந்த நற்கருணை ஆராதனை வந்து நம்ம எடுக்கிறோம். ஒரு சில நேரங்களில் இப்போ மாதா தொலைக்காட்சின்னு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம எப்போவுமே திருப்பி ஒளிபரப்பப்படுறதில்ல. ஆனால் வெளி ஆலயங்கள்லேருந்து வந்து அப்பப்போ நம்ம, ஏன்னா நம்மளுக்கு பல இடங்களில் இந்த நற்கருணை ஆராதனை எடுப்பது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஏன் சிரமப்படுறாங்கன்னா, ஒரு சில இடங்களில் மக்கள் ஆர்வத்தோடு அந்த வாங்க நம்ம ஆலயத்தில் நற்கருணை ஆராதனை நடத்த போகிறோம் மாதா தொலைக்காட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் சொல்லிச்சுன்னா ஒரு சிலவங்க ஒரு 50-100 பேர் வராங்க. பல இடங்களில் மக்கள் வந்து இன்றைக்கி பூசைக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அவங்கள வச்சுட்டு நாங்கள் எப்படி நற்கருணை ஆராதனை ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில இடங்களில் வந்து ஃபாதர்ஸ் அதனுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்க. இது யதார்த்தமான ஒரு உண்மை. நம்ம வந்து ஏன்னா பூசை இருக்குது, பூசை முடிஞ்ச உடனே ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நற்கருணை ஆராதனை ஷூட் பண்ணிட்டு போகலாம்னா பல இடங்களில் சந்தோஷமாக இருக்கிறாங்க, பல இடங்களில் வந்து இருக்கிறது இல்லை. அது ஒரு சிரமம் நம்மளுக்கு வந்து. அந்த ஃபாதருடைய நற்கருணை ஆராதனை கண்டிப்பாக அடுத்து எப்போயாவது ஒரு தடவை வந்து போடுவாங்க, நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி மீண்டும் டிவியில் ஒளிபரப்பலனாலும் நம்ம சொன்ன மாதிரி மாதா தொலைக்காட்சி யூடியூப் வலைத்தளத்தில் அது வந்து எப்போவுமே கண்டிப்பாக இருக்கும் வாய்ப்பு. அது எந்த தேதி எந்த நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கண்டிப்பாக இந்த நற்கருணை ஆராதனை அங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சிப்பீங்க. நாங்கள் உங்களுக்கு கொண்டாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. அடுத்ததாக இக்னேஷியஸ் ஃபாதர், அவங்க சென்னை பல்லாவரத்திலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இக்னேஷியஸ்
இப்போ இவங்க வந்து இந்த கடிதத்தை வந்து இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து தங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு சம்மரைஸ் பண்ணியிருக்கோம் ஃபாதர். ரெவரன் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம், டைரக்டர் மாதா டிவி, தேங்க்ஸ் டு காட் ஹோலி சேக்ரமெண்ட் அப்படின்னு போட்டு 7ஆம் தேதி ஃபாதர், ஜனவரி 7ஆம் தேதி 25 அன்றைக்கி வந்து அவங்களுக்கு காலையில் ஒரு மெசேஜ் வருது 5:18க்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரதர் இன் லா மிஸ்டர் குமார் வந்து யூஎஸ்ஏல இருக்கார் ஃபாதர். அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ், ஒரு நம்னஸ் மாதிரி ஃபேஸில் உடலில் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப மேஜர் சர்ஜரியாக இருக்க போகுது அப்படின்ற அச்சத்தோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கி காலையில் வந்து 6 o'clock வந்து மாஸ் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுற அந்த மாஸில் வேண்டிக்கிறாங்க ஆரோக்கிய மாதா கிட்ட. இந்த மாதிரி அவருக்கு மேஜரான ஆப்ரேஷன் போய் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஒரு சின்ன மருந்தோட மாத்திரைகளோட சுகமாயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய சிற்றாலயத்திலேருந்து ஒளிபரப்பக்கூடிய ஆராதனை 11 மணி ஆராதனையில் அவங்களும் 1 hour வந்து முட்டி போட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்களும் அருட்தந்தைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அத்தோடு கூட வந்து அதிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க வந்து மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஜெபிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, அந்த மேஜர் சர்ஜரி இல்லாமல் அவர் வந்து குணமடையணும் அப்படின்னு அவங்க மன்றாட்டு வைக்கிறாங்க. அதே போல் ஃபாதர் கரெக்டாக அவங்களுக்கு ஈவினிங் வந்து சேம் டே ஈவினிங் வந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் இன் லா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய ப்ரேயருக்கு ரொம்ப நன்றி, தொடர்ந்து வேண்டிக்கிட்டீங்க. அது வந்து நியூராலஜி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேஜரான சர்ஜரி எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னும், சாதாரண மருந்து மாத்திரையில் இதை நம்ம குணப்படுத்திடலாம், அதனால் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப வியப்பாக அவங்க ஒரு சாட்சியை பகிர்வாக நமக்கு வந்து சொல்லி நன்றி தெரிவிக்கிறாங்க ஃபாதர். வெரி குட். பல்லாவரத்தில் ஆமாங்க ஃபாதர். இக்னேஷியஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி சகோதரரே. அதாவது பல தடவை நான் மாதா தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறோம். அதாவது நீங்கள் செய்த ஜெபம், நற்கருணை ஆண்டவர்கிட்ட நீங்கள் செய்த ஜெபம், திருப்பலியை ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்த ஜெபம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய உறவினருடைய அந்த துன்பத்திலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை, நோயிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை. அதாவது நம்ம எப்பொழுதுமே நாம் பிறருக்காக செய்கிற ஜெபத்திற்கு வந்து அதிகமான வலிமை உண்டு, வல்லமை உண்டு. அதை ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு பெரிய உதாரணம். அவர் செய்த அத்தனை ஜெபங்களும் நீங்கள் நம்ம நினைக்கிறோமா, நமக்காக அவருக்காக பண்ணியிருப்பார். அவர் மற்ற மக்களுக்காக தான், உலகத்திற்காக, மனிதனுடைய மீட்புக்காக தான் வந்து அவர் ஜெபம் செய்தார். அவருடைய ஜெபம் அத்தனையும் பிறருக்காக. சிலுவையில் கூட சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இவர்கள் தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சுதான் எல்லாருமே செய்கிறாங்க, சதித்திட்டம் போட்டு தான் அவரை கொள்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்க, இவங்கள மன்னிச்சிருங்க. அவருடைய இறுதி ஜெபம் கூட வந்து பிறருக்கானதான. நாம் பிறருக்காக செய்கின்ற ஜெபத்திற்கு அதிகமான வல்லமை, வலிமை உண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் செய்கின்ற ஜெபம் வல்லமையான ஒரு ஜெபம். திருப்பலியில் நீங்கள் ஒப்புக் கொடுக்குற ஜெபம் வல்லமையான ஜெபம். அதன் மூணாவது வந்து உங்களுடைய விசுவாசம். இது மூணும் இணைந்தது தான் அவருக்கு இந்த ஒரு சுகம், நல்ல சுகம் கிடச்சிருக்குது. அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சாட்சியம். இனி இதைகளே நாம் எப்பொழுதுமே சொல்கிறது மாதிரி, நீங்கள் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் செய்கின்ற ஜெபத்திற்கான வல்லமை, அதனுடைய வல்லமை வேறு. அது பிறருக்காக செய்கின்ற ஜெபம் இன்னும் வல்லமை, இன்னும் நம்பிக்கையோடு செய்கின்ற ஜெபம் இன்னும் வலிமை, வல்லமை. அதனால் தொடர்ந்து மன்றாடுங்க. உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். உங்கள் உறவினரையும் நாங்கள் ரொம்ப விசாரிச்சோம்னு சொல்லுங்கள். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தொடர்ந்து எம் அலெக்சாண்டர் ஃபாதர், குமரி மாவட்டம், அதிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. மரியே வாழ்க, வாக்கியம் எழுத வைத்து என்னை உருவாக்கிய முத்தமிழுக்கு முதல் வணக்கம். மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரின் தூரத்து சொந்தக்காரன், கன்னியாகுமரி மாவட்டம், கோட்டாறு மறை மாவட்டம், புண்ணிய பூமி பெரியகாடு ஊரிலிருந்து வாழ்த்து மழையில் நனைந்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சிக்கு வாழ்த்து மலர்களை காணிக்கையாக்குகிறேன். வாழ்த்துக்களும் ஜபங்களும். நமது திருத்தந்தையின் உடல் நலத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் விரைவில் பூரண நலம் அளிப்பாராக. அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களே நலமா அப்படின்னு சகோதரர் தமிழ்ஜோ அவர்களே நலமா. மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைவரும் நலமா, நாங்கள் நலமா இருக்கிறோம் அப்படின்னு. ஆலயம் அறிவோம் பருவம் 2 இந்த வாரமும் எங்கள் குமரி மாவட்ட கடற்கரை ஊரான புத்தந்துறை புனித ஜொபமாலை அன்னை ஆலயம் ஒளிபரப்பானது. மிகவும் மகிழ்ச்சி. 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் தற்போது திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. தினம் ஒரு கடிதம் எழுத ஆசைதான்.
இருந்தாலும் வாரம் ஒரு முறை அஞ்சல் வழி மாதா தொலைக்காட்சி நோக்கி வருவது ஆனந்தமே. மாதா தொலைக்காட்சி இனி இல்லங்களில் இல்லை வீழ்ச்சி. நிகழ்ச்சிகளில் அத்தனையும் அருமை, அது நமக்கு கிடைத்த பெருமை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க போன்று. குமரி மாவட்டத்திலிருந்து ஃபாதர் அலெக்சாண்டர் அப்படின்னு. அலெக்சாண்டர் இவங்க அடிக்கடி இவங்க ரொம்ப கவிதைத்துவத்தில் வந்து இவங்களுடைய கடிதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான அருமையான தமிழாக இருக்கும். நான் அநேக முறை அவருடைய தமிழ் அந்த உணர்வையும் பயன்படுத்துகிற சொல்லாடலையும் நான் அதிகமாக அவரை பாராட்டியிருக்கிறேன். ரொம்ப அழகாக நேர்த்தியான வார்த்தைகள் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப வாசிக்கும் போதே நம்மளுக்கு வந்து அதில் ஒரு 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 உணர்வு வெளிப்படுகிறது. அதனால் புத்தந்துறையிலிருந்து சகோதரர் அலெக்சாண்டர், அதனால் அவருக்கு தொடர்ந்து நமது பாராட்டுக்கள். இதே மாதிரியான கடிதங்களை நாங்கள் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். நாளொரு கடிதம் கண்டிப்பாக அது கஷ்டம், அது வேண்டாம். வாரம் ஒரு கடிதம் உண்மையிலேயே அது உச்சமான ஒரு காரியம். உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள், நன்றி. தொடர்ந்து இங்கே நல்ல சுகத்தோடு நல்லா இருக்க நான் எங்களது ஜெபங்கள். நீங்களும் எங்களுக்காக கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. அடுத்ததாக சுஜிதா சுகுணா மலர் முழங்கின விலை கருங்கல் போஸ்ட்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க ஃபாதர். காட் இஸ் கிரேட். ஃபர்ஸ்ட் வேர்டு: கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த தந்தை அவர்களுக்கு, என் பெயர் சுஜிதா, கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியை சார்ந்த அனஞ்சிக்கோடு சொந்த ஊர் அவங்களுக்கு. என் கணவர் பெயர் டி டேவிட் ராஜ். எங்களுக்கு கடவுள் தந்த ஒரே பிள்ளை டி ரேஷ்மா. எங்கள் அன்பு மகள் இறைவன் பதம் 23/3/2023 அன்று சேர்ந்து விட்டாள். பிள்ளை 31/3/1998 அன்று கடவுளால் எங்களுக்கு அருளப்பட்ட பொக்கிஷம். பிள்ளை ஒரு ஏஞ்சலாகவே வளர்ந்து இறை இரக்கம் பெற்று இறைவனிடமே சென்று விட்டாள். பிள்ளையை பற்றி நிறைய இறை அனுபவங்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வை உங்களுக்கு தெரியப்படுத்த விளைகிறேன். பிள்ளையின் மரணத்திற்கு பின் என்னுடைய டைரியை வாசித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு பக்கத்தில் பிள்ளையின் கையெழுத்து, பிள்ளை எழுதியிருந்த தேதி 2/1/2019. பிள்ளை அப்போது திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜில் MA படித்து கொண்டிருந்த சமயம். ஊருக்கு வந்துவிட்டு கிளம்பும் முன் பிள்ளையை கொண்டு கடவுள் எழுதி வைத்த அந்த வசனம் என்னை மகிழ்ச்சியடைய செய்தது. ரோமையர் 8:30 தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கியிருக்கிறார், தமக்கு ஏற்புடையர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். கழிந்த வருடம் சாம்பல் புதனன்று நாகர்கோயில் பெருவிலை பகுதியை சார்ந்த ரீனா என்பவர் எனக்கு கால் செய்து, தவக்கால தியான நிகழ்ச்சி மாதா டிவியில் மதியம் 12:30க்கு வரும், ஃபாதர் MA ஜோசப் அவர்கள் செய்தி கொடுப்பார்கள், நீங்கள் பாருங்க என்று கூறினார். மாலை 6:30க்கு டிவியில் வரும் என்றார்கள். நான் மாலை 6:30க்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். ஃபாதர் ஜோசப் எடுத்து வாசித்த பகுதி ரோமையர் 1 சில வசனங்கள், அதற்கான விளக்கமும் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் ரோமையர் தொடர்ந்து விளக்கம் கொடுத்து வந்தார். எனக்கு மனதில் அப்போது பிள்ளை எழுதிய வசனத்திற்கும் விளக்கம் கிடைக்கும். தவக்கால தியான நிகழ்ச்சி தொடங்கிய அன்றிலிருந்து 25ஆம் நாள் 9/3/2024 சனிக்கிழமை ஃபாதர் MA ஜோசப் ரோமையர் 8 வசனத்திற்கு விளக்கம் மிக அருமையாக கொடுத்தார்கள். என் வாழ்நாளில் இப்படி ஒரு அருமையான விளக்கம் கேட்டதே இல்லை. என் உள்ளம் பூரித்து, உறவினர்கள், பிள்ளையின் தோழிகள் சிலரிடம் இந்த வசனம் பிள்ளை எழுதியது, ஃபாதர் கொடுத்த விளக்கத்தையும் யூடியூபில் கேளுங்கள் என்று சிலருக்கு லிங்க் அனுப்பி கொடுத்தோம். பிள்ளை இறைவனிடம் சேர்ந்த முதல் வருடத்திற்குள் பிள்ளையை கொண்டு இறைவன் எழுதிய வசனத்திற்கு விளக்கம் கொடுத்து எங்களை இறைவன் ஆறுதல் படுத்துகிறார். எங்களுக்கு தகுந்த காலத்தில் இத்தகைய தகுந்த விளக்கத்தை கேட்க செய்த இறைவனுக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் ஃபாதர் MA ஜோசப் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். உடனே மாதா டிவிக்கு கடிதம் எழுத நினைத்தேன். உறவினர் ஒருவர் ஃபாதர் திருவனந்தபுரத்தில் இருப்பதாகவும் நேராக சென்று பார்க்கலாம் என்றும் கூறியதாலும் கடிதம் எழுதவில்லை. ஆனாலும் இந்த வருட தவக்கால நிகழ்ச்சிக்கு முன்னரே நாங்கள் பெற்ற நன்மையை உலகறிய செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிள்ளை இறைவனிடம் சென்ற தேதி கூட எஸ்தர் 8:9 தேவன் எனக்கு காட்டி கொடுத்தார். எஸ்தர் 8:9 சீவான் என்ற 3ஆம் மாதத்தில் 23ஆம் நாளன்று மன்னரின் எழுத்தாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். 23/3/2023 அது பிள்ளையின் ஏஞ்சல் அவர்களுடைய நம்பர். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பிள்ளை டைம் பார்க்க ஃபோன் எடுப்பாள். 3 நம்பர் ஒன்று போல் டைம் வரும். 12:22, 5:55, 2:22 இப்படி வரும். அப்போது பிள்ளை என்னிடம் ஏதோ இருக்கிறது
ஏஞ்சல் ஏதோ சொல்ல வருகிறாள். பின்புதான் எனக்கு புரிந்தது, ரேஷ்மா உன்னை இவ்வுலகத்திலிருந்து இறைவனிடம் அழைத்து வர கடவுள் கொடுத்த நாள்தான் 23/3/2023. இன்று பிள்ளை இறைவனின் மாட்சியில் பங்கு பெற்று விட்டாள். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் சுஜிதா அப்படின்னு சொல்லி நிறைவேற்றார். ஒரு எமோஷ்னலான கடிதமாக இருக்கு. ஆமாம், சகோதரி சுஜிதா அவருடைய கணவர் டேவிட், 2 பேர்த்துக்கும் முதல்ல எங்களது மனம் நிறைந்த வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு குழந்தை, கடவுள் கொடுத்த பொக்கிஷம். இன்றைக்கு அவங்க உங்கள் கூட இல்லை, இந்த உலகத்தில் இல்லை, ஃபிசிக்கலாக இல்லை, ஆனால் அவங்க கடவுள் கூட இருக்கிறாங்கன்றதை நீங்கள் நம்பி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு விசுவாச பகிர்வாக நீங்கள் எழுதியிருக்கிறத நாங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களை எவ்வாறு மெச்சிக்கொள்வது அல்லது உங்களது விசுவாசத்தை எவ்வாறு மக்களுக்கு, இது நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய சாட்சியம். ஏனென்றால் கடவுள் கொடுத்த ஒரே ஒரு கொடை, அபிரகாம் வந்து கடவுள் கொடுத்த ஒரே மகனைப் போல உங்களுக்கும் ஒரே ஒரு கொடையை கொடுத்தார். ஆனால் கடவுள் நீங்கள் அதை கொடுத்துட்டு அதை விசுவாசத்தின் அடிப்படையில், இறைவார்த்தையின் அடிப்படையில் அதை கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து இதை சாட்சியமாக எழுதுவது என்பதற்கு உங்களுடைய விசுவாசம் மிக ஆழமான விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மிக பிரம்மாண்டமாக என்ன சொல்வது, மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு விசுவாசமாக இருக்குது. அதனால் உங்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. இது எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய சாட்சியம். இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக அன்பு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பல நேரங்களில் அது நம்மதாக இருப்பதில்லை. நிறைய விருப்பப்படும் ஒரு சில காரியங்கள், பல நேரங்கள் அது நம்மதாக இருப்பதில்லை, அது கடவுளுக்குரியதாக இருக்கும். அதை வந்து கடவுளுக்கு நம்ம விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. இதற்கு ஒரு விளக்கம் கேட்டாங்கன்னா இதற்கெல்லாம் விளக்கமே கிடையாது. பல காரியங்கள், பல கேள்விகளுக்கு இந்த உலகிலே பதில்கள் கிடையாது. பதில்கள் இருந்துவிட்டால் நாம் மனிதனாக இருக்க முடியாது. அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கடவுள் தான் கொடுப்பார். அந்த இறை வசனம் வழியாக ரோமியர் எழுதிய அந்த திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அவர் தாம் முன்குறித்தவர்களை அவருக்குரிய இடத்தில் அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் பதில். அதை நீங்கள் வந்து உங்கள் மகளும் உணர்ந்து அதை எழுதியிருக்கிறாள். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கடிதத்தில், ரோமியர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம், அது உங்கள் மகளுக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி பார்க்கின்ற ஒவ்வொரு இனிய இதயத்திற்கும், யாரெல்லாம் தங்களது வாழ்க்கையில் அன்பு செய்தவர்கள், அன்பு செய்யப்பட்ட காரியங்கள் தங்களை விட்டு கைவிட்டு போனது என்று வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பவுலடிகளார் வழியாக ஆண்டவர் எழுதி கொடுத்த பதில் இதுதான். அதனால் உங்களுக்கு எங்களது ஜெபங்கள், கடவுளின் ஆசீர், தொடர்ந்து இதே விசுவாசத்தில் நிலைத்திருந்து இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் பெரிய சாட்சியமாக திகழ்வது இது கடவுளுக்கு பெருமை. உங்களுக்கும் எங்களது பாராட்டுகள், உங்களுக்கு எங்களது ஜெபங்கள். கடவுளின் ஆசீர் என்னாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப அருமையான கடிதங்கள் வாசித்தோம். எல்லாருடைய அந்த கடிதமும் உள்ளத்தை நிறைவடை செஞ்சது. அதே மாதிரி அவங்களுடைய சாட்சிய பகிர்வு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே மாதிரி தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்காகவும் இனிய இதயங்களுடைய கருத்துக்காகவும் ஒரு ஜெபத்தோட. இனிய இதயங்களே, நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் நான் சொன்னேன், நீங்கள் எங்கு சென்று யாரிடம் மாதா தொலைக்காட்சிக்கென்று நீங்கள் நன்கொடையோ காணிக்கையோ நீங்கள் செலுத்தினால் மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் ரசீதை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். ரசீது பெறாமல் நீங்கள் யாரிடமும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து மாதா தொலைக்காட்சியின் அலுவலகத்தில் சென்னையில் இருப்பவர்கள் நீங்கள் செலுத்தினாலும் அதற்குரிய ரசீதை நீங்கள் பெற்று யாராவது உங்கள்கிட்ட பணம் அனுப்பியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் மொபைல் வழியாகவோ அல்லது நேரடியாக நீங்கள் அனுப்பி கொடுப்பது மிகவும் பாராட்டத்திற்குரிய ஒரு காரியம். எனவே இவைகளை நீங்கள் மனதில் நிறுத்த முடியாது. உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த தபச நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அநேக காரியங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அற்புதமான கடிதங்களுக்கு, சாட்சியங்களுக்கு, நற்கருணை ஆண்டவரின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் இந்த சகோதர சகோதரிகளோடு நாங்களும் நன்றி சொல்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்திகளும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. நன்றி போஸ்.
இனிய இதயங்களே, நீங்கள் எழுதி அனுப்பிய ஒவ்வொரு கடிதமும் கடுதாசிகளும் எங்களுடைய உள்ளத்தை நிறைவடைய செய்திருக்கிறது, மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு கடிதமும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து வருகிறது. உங்களுடைய கடிதத்தை தொடர்ந்து எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150, லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.